என்னின்னாவே நான் பேசுவோம். வணக்கம் அருண் கிருஷ்ணாஜி. வணக்கம். வணக்கம். பொன்முடி கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு திராவிடர் கழகத்துடைய ஒரு மேடையில், திராவிட பெரியார் கழகம் நினைக்கிறேன், அதுல அவர் ஒரு வக்கரமான ஒரு விஷயத்த வெளிப்படுத்துறாரு. அதாவது என்ன பண்றாருன்னா, அதுல அவரு செக்ஷுவல் ஒர்க்கரை பத்தி பேசுறாரு. பாலியல் தொழிலாளிகிட்ட வந்த ஒரு நபர்கிட்ட அந்த பாலியல் தொழிலாளி, அந்த பெண் எந்த மாதிரி நம்ம உறவு வச்சுக்கணுங்கிற மாதிரி பேசுறாரு இல்லையா? அந்த இதுல ஒரு 2 விஷயத்துங்கிறாரு. ஒண்ணு பாலியல் தொழிலாளிகளை வச்சு பேசுறாரு. இன்னொன்னு இந்து மத குறியீடுகளை வச்சு சைவம் வைணவம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு இல்லையா? இந்த மாதிரி பேசுறது தமிழ்நாட்டுல ஏன் பேசு பொருளாக்கல? அல்லது நீங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இவர் பேசுனதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல பேசுறது அந்த இவங்க சொன்ன மாதிரிதான், தேமுதிக காரங்க சொன்ன மாதிரி எப்படி பாக்குறது, பிரேமலதா சொன்ன மாதிரிதான் அசிங்கம். இது திரும்ப சொல்றதுக்கு கூட இப்படிலாம் பேசினாருன்னு சொல்றதுக்கு கூட அசிங்கமா இருக்கு. அந்த அளவு ரொம்ப மோசமா, ரொம்ப அசிங்கமா அவரு பேசியிருக்கிறாரு. ஆனா என்னன்னா, திமுக காரங்க இது இப்படிதான் முதல் தடவை பேசுறாங்களான்னு கேட்டா கிடையாது. இதுவேதான் இவங்களோட வரலாறு, தலையெழுத்து. இப்போ சோசியல் மீடியான்னு ஒண்ணு இருக்கிறதுனால இவ்வளவு பிரபலமாகி, இவ்வளவு அது எல்லாரும் மக்கள் மத்தியிலும் எடுத்துட்டு போய், முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம், இந்த விஷயத்த நம்ம வீட்டுல இருக்கிற அக்கா தங்கச்சிக்கிட்டயோ அண்ணன் அம்மா கிட்டயோ நம்ம சொல்ல மாட்டோம். இது போயிட்டு இது எப்படி சொல்றது, இந்த அசிங்கத்தை எப்படி சொல்றதுன்னு. ஆனா இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கிறதுனால எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆயிடுச்சு. இந்த விஷயம் பேப்பர்ல முன்னாடிலாம் டீட்டெயில்டா வராது. இல்லைன்னா இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ரொம்ப தெளிவா இதை தெரிஞ்ச சில பேர்களுக்குள்ள மட்டும் மறைச்சிக்கிட்டு தாங்கள் ரொம்ப நல்லவங்க மாதிரியும், பெண்களை காக்க வந்ததே திராவிட கட்சிகள்ன்ற மாதிரி தான் படம் போட்டு இருந்திருப்பாங்க. இவர் பேசுனது முழுக்க முழுக்க அசிங்கம்னா அசிங்கம், தேவையே இல்லாத ஒரு விஷயம். அதுலயும் திரும்ப திரும்ப அதுல ஒரு நக்கல் அவர் சிரிச்சுக்கிறாரு. மகளிர்லாம் இருக்காங்க. ஒருத்தரை பார்த்து சொல்றாரு, ராதாகிருஷ்ணன் சொல்லவா அப்படின்னு கேட்கிறாரு. அவராவது சொல்ல வேண்டாம்னு சொல்லி இருக்கலாம். ஆனா அவருக்கு தெரியுமோ தெரியாத பாவம், இவ்வளவு அசிங்கமா அவர் பேசுவாருன்னு அவருக்கு தெரியுமோ தெரியாத பாவம். யாருமே அங்க இருக்கிறவங்க ஒருத்தவங்க கூட முகம் சுடிக்க கூட முடியல. ஏன்னா அந்த அளவு இவங்களோட அதிகாரம் இவங்க கையில இருக்கு. அங்கே ஒருத்தர் இருந்துச்சு கூட சொல்லிட முடியாது, நீங்க பேசுன அசிங்கமா இருக்குன்னு. அவரை உண்டிலன் பண்ணிடுவாங்க. ஆனா இன்னைக்கு சோசியல் மீடியா அதுல அவர் இன்னொன்னு சொல்றாரு, பெண்கள் இங்க இருக்காங்க மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வேற அந்த டைலாகே சொல்றாரு திருப்பி. மகளிர் இங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நக்கலா வேற சிரிக்கிறாரு, மகளிர் இங்க இருக்கிறாங்க அப்படின்னு. அதெல்லாம் என்ன ஒரு அசிங்கம் முடிஞ்ச, முதல்ல பாடி ஷேமிங்கே தப்பு. அது மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை பேசுறது அதை விட தப்பு. இது ஆபாசமான விஷயம், ஒரு கேவலமான விஷயம், மேடையில பேச வேண்டிய விஷயமே கிடையாது. அது வெக்கம் இல்லாம இப்படி பேசுறது, திமுக தீக்கன்றதெல்லாம் விட்டுங்க. ஒரு ஆண் ஒரு மேடையில ஏறி, பெண்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல, பெண்களே இல்லான்னா கூட, ஒரு ஆண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய சபையா இருந்தால் கூட, ஒரு பொது இடத்துல எப்படி இப்படி பேச முடியுங்கிறதே அருவருப்பா இருக்கு, அசிங்கமா இருக்கு. இது தமிழ்நாட்டுல எல்லா கட்சிகளும் இதை செய்யறாங்கன்னாலும் அதிக தடவை ரொம்ப ஆபாசமா செய்யறது திமுக மற்றும் திக காரங்க தான். மெயினா திக காரங்க, அப்புறம் திமுக காரங்க 2 பேரும் தான் இதை அடிக்கடி இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு திமுக காரங்க தான் மேடையில ரொம்ப பேசுறதுனால இது நல்லா தெரியுது. அதுக்காக மற்ற கட்சிகள்லாம் ரொம்ப நல்லவங்க அமைதின்றதெல்லாம் சொல்ல விரும்பல, அது கடைசியில் நம்ம சொல்லுவோம். ஆனா மெயினா திமுக காரங்க இது அடிக்கடி இதை பேசுறாங்க, ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க. இது ரொம்ப கண்டிக்கப்பட வேண்டியது. இந்த அளவு ஓரளவு மக்கள் கண்டிச்சிருக்கிறாங்க. ஓரளவு முதலே இது சோசியல் மீடியால வந்ததுனால அவருக்கு கனிமொழி கண்டிச்சாங்க. அதனால கட்சியில நாங்க அவருடைய பொறுப்பை பிடிங்கிட்டோம், அவரை அந்த துணை பொதுச் செயலாளருங்கிற பொறுப்புல இருந்து நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு இல்லையா? இப்ப பொன்முடியே வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. இந்த நீக்கம் நடவடிக்கை சரின்னு பாக்குறீங்களா? இல்ல இந்த நடவடிக்கை நீங்க சரின்னு பாக்குறீங்களா? இல்ல அதைத்தான் சொல்றேன். இந்த நடவடிக்கையிலேயே இந்த விஷயத்திலே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. பாலியல் தொழிலாளி பத்தி பேசுறதோட நிப்பாட்டிக்கிட்டாங்க. அங்க சைவம் வைணவம்னு இந்து மத கோட்பாடுகளை பத்தி பேசுறது பத்தி அவங்களுக்கு அக்கறை இல்லை. இது இன்னும் அசிங்கம், சைவம் வைணவம் காரங்களுக்கு அசிங்கம். பாலியல் தொழிலாளியை பேசுறது கண்டிப்பா கண்டிக்கப்பட வேண்டியது, அதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. ஏன்னா பாலியல் தொழிலாளிகள் கம்பேரிட்டிவ்லி தே ஆர் பெட்டர் தென் சோ மெனி பொலிட்டீஷியன்ஸ். இது வெக்கமே இல்லாம எந்த கட்சியும் சாராம நம்ம சொல்லிட முடியும். அவங்க வெளிப்படையா இருக்காங்க, செய்யற தொழில அவங்க உண்மையா இருக்கிறாங்க. உண்மையா இல்லை, அதாவது செய்யற தொழில் அது ரொம்ப நல்ல தொழில் அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன், அது நான் என்னைக்கு சொல்லல. ஆனா இந்த தொழில் செய்யறாங்க, அதுல அவங்க எதையும் மறைக்கல. அரசியல்வாதிகள் அப்படி கிடையாது. அவங்க என்னெல்லாம் பண்றாங்க, அதிகாரத்துக்காக, புகழுக்காக, ஓட்டுக்காக அவங்க பண்றதெல்லாம் கம்பேர் பண்ணுவது பாலியல் தொழிலாளிகள் எத்தனையோ மேல. எல்லா அரசியல்வாதிகளும் சேர்த்து நான் சொல்றேன். அதை கண்டிக்கிறோம் அவங்க பத்தி பேசுறது. ஆனா அதுலயே ஒரு சின்ன ஒரு அரசியல் எடுத்துக்கிட்டு நான் பாலியல் தொழிலாளியை மட்டும் கண்டிக்கிறேன், சைவம் வைணவம் கண்டிக்கலன்னா அந்த அளவு என்ன? நீங்க ஒரு நியூட்ரலான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டசபை உறுப்பினர் நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? எல்லாரையும் கண்டிச்சிருக்கணும்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதே வரிய
இஸ்லாம் பத்தியோ கிறிஸ்தவம் பத்தியோ பேசிட்டு ஒருத்தர் இந்த ஊர்ல நடந்துட முடியுமா? அப்ப என்ன இந்து மதம்னா உங்களுக்கு என்ன அவ்வளவு இழக்காரமா? ஆனா இந்து மதத்துக்கு ஆதரவா சொல்றேன்னு நினைக்காதீங்க. எந்த மதத்துக்கு இப்படி பேசியிருந்தாலும் நாளைக்கு ஒரு ஹிந்துவோ அல்லது ஹிந்து தலைவரோ இஸ்லாம் பத்தியோ கிறிஸ்தவ பத்தியோ பேசினாலும் இதே அளவு அசிங்கமான விஷயம்னா அசிங்கம் தான், அதுல எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? எவ்வளவு தெளிவா அரசியல் ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க? இது வந்து சைவம் ஹிந்துக்கள்னு கூட சொல்ல தேவையில்லை. சைவம் வைணவத்தை பத்தி பேசுனதும் தவறுன்னு சொல்ல தெரியாதா? எவ்வளவு தெளிவா இருக்காங்க பாருங்க. அப்புறம் நடவடிக்கை எடுத்தது எப்படியா? அவர் மேல நடவடிக்கை எடுத்து கட்சி தலைவர் பதவி விட்டு நீக்கிறாங்களா? ஏன்? கட்சி தலைவர் இந்த அமைதிப்படையில இன்னைக்கு உசு நாளைக்கு உள்ளவான்னு சொல்ற மாதிரிதான். நீங்க எடுத்திருந்தா எல்லா நடவடிக்கையும் சேர்த்துல எடுத்திருக்கணும். கட்சி அடிப்படை தொண்டர் பதவியிலிருந்து நீக்கிட்டு அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கிட்டு நீங்க பண்ணியிருந்திருக்கணும். அவர் அமைச்சர் பதவியில ஒட்டிட்டு கட்சியில நீ வச்சுக்கோ வைக்காம போ, அதை பத்தி மக்களுக்கு கவலை இல்ல. இவருதான் இந்த தமிழ்நாட்டோட உயர்கல்வி அமைச்சராக வேற இருந்திருக்கிறாரு பாருங்க. ரெண்டு விஷயம் ஜி. ஒண்ணு வந்து இவர் உயர்கல்வி அமைச்சராக இருந்திருக்கிறாருங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்ன இருக்குன்னா, ஒரு நிறைய பேர் தனிப்பட்ட உரையாடல்கள்ல இந்த மாதிரி சில ஜோக்ஸ் சொல்லிக்குவாங்க. ஆனா ஒரு பொது வெளியில ஒரு அமைச்சரா இருக்கிற ஒரு நபர் இப்படி பேசுறாரு. இதே மாதிரி தான் ஒரு ஓசியில, நீங்க ஓசியில தானே போறீங்க, பஸ்ல ஓசிக்கு தானே போறீங்க, அது ஒரு நக்கலா சொன்னாரு. இது மாதிரி அந்த ஓசியே இதையும் நம்ம ஒண்ணா வைக்க முடியாது. அந்த ஓசின்னு சொன்னது இல்ல, அது ஒண்ணா வைக்கல. இல்ல, மக்களை மட்டம் தட்டுறது, பெண்களை இழிவுபடுத்துறது. ஆனா இது ஆபாசம். இதோட கேட்டகரியே வேற. 18+. அதுவும் தப்பு, இதுவும் தப்பு. அதையாவது உனக்கு அவ்வளவுதான் தெரியும் சகிச்சுக்கிட்டு உனக்கு ஓட்டு போடாம இருக்கலாம் நினைக்கலாம். இது கண்டிக்கப்பட வேண்டியது. அவர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கணும், கட்சி அடிப்படை தொண்டர் பதவியிலிருந்து நீக்கணும். மன்னிப்பு கேட்கறாங்கன்றதுல என்ன மன்னிப்பு? அவர் பேசி அடுத்த நாள் 2 நாளா இருக்கு ஒரு மன்னிப்பு கேட்கறதுக்கு. ஏன் உணர்றதுக்கு ஒரு அவ்வளவு நேரம் ஆச்சா? மன்னிப்பு, இந்த மன்னிப்பு கேட்கறது எப்ப தெரியுமா? நீங்க சில விஷயங்களை தெரியாம இந்த ஓசின்னு சொல்லிட்டேன் மன்னிப்பு கேட்டாங்கிறத அதை புரிஞ்சுக்க முடியுது. ஏதோ ஒரு வேகத்துல பேச, இது வேகத்துல எல்லாம் பேசல. அவர் 2-3 கேட்கிறாரு, நான் சொல்லவா. அப்ப உங்களுக்கே தெரியுது எல்லாரும் சொல்ல வேண்டிய விஷயம் கிடையாதுன்னு. அப்புறம் தனிப்பட்ட உரையாடல்கள்ல பேசுறதுக்கு அதை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. தனிப்பட்ட உரையாடல யார் வேணா என்ன வேணா பேசலாம். அது பொது வழிக்கு வரும்போது, பொது மேடையில இருக்கும்போது மட்டும்தான் நம்ம அதை பத்தி நம்ம கண்டிக்கலாம். தனிப்பட்ட நீ எப்படி வேணா இருந்துட்டு போ, நீ யாருங்கிறத நீ பொது வழியில எப்படி நடந்துக்கிறையோ அதை வச்சா நான் முடிவு பண்ண போறேன். நான் யாருங்கிறத நான் பொது வழியில எப்படி நடந்துக்கிறேன் அதை வச்சா மத்தவங்க முடிவு பண்ண போறாங்க. இது ரொம்ப ஆபாசமான விஷயம். இந்த கண்டிப்பு ரொம்ப மேலோட்டமானது. இன்னும் சொல்ல போனா இந்துக்களை மட்டம் தட்டக்கூடியது. சைவ வைணவ மக்களுக்கு நியாயம் கிடைக்கல. என்ன பிரச்சனை? நமக்குள்ள ஒற்றுமை இல்லை, இதுதான் பிரச்சனை. சைவர் வைணவர்களுக்குள்ள அதான் கேட்க வரேன், இந்துக்களுக்குள்ள கேட்க வரேன். இது மாதிரி இது வந்து இப்ப சோசியல் மீடியால இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு தெரிஞ்ச விஷயமாவே இந்த மாதிரி இந்து மத நம்பிக்கைகள் அவமதிக்கிறது அல்லது மற்ற மத நம்பிக்கைகளை அவமதிச்சு பேசுறாங்க இல்லையா நிறைய பேரு. அது வந்து சோசியல் மீடியால இருக்கிற ஒரு சர்க்கிள் உள்ள பீப்புளுக்கு மட்டும் தெரிஞ்சுட்டு இது அப்படியே கடந்து போயிருதா? ஒரு பெருந்திரளான மக்களுக்கு இவங்க இவ்வளவு வக்கரமா பேசுறாங்க, இவ்வளவு வக்கரமா செயல்படுறாங்க, அதிகார தோரணையில வந்து இஷ்டத்துக்கு டயலாக் பேசுறாங்க. திமுக நிறைய பேர் இது மாதிரி பேசியிருக்காங்க. ஆராஜா பேசியிருக்கிறாரு, அந்த சாதிக் பேசியிருக்கிறாரு, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தொடர்ச்சியா பேசுறாரு, உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்கிறாரு, ஸ்டாலினே இது மாதிரி பேசியிருக்காரு. இது மாதிரி எல்லாருமே இந்த மாதிரி பேசுறாங்க இல்லையா? ஆனா இது வந்து ஏன் பொதுமக்கள் மத்தியில ஒரு சாமானிய ஓட்டு போடுறவங்க மத்தியில இந்த விஷயமே போய் சேர மாட்டேங்குது? இது நீங்க எப்படி பாத்தீங்க? அல்லது இப்ப இவங்க அடக்கி வச்சுக்கிறாங்களா முன்ன விட? இல்ல இந்த விஷயம் போய் சேரலைங்கிறத ஏத்துக்க மாட்டேன். கண்டிப்பா போய் சேர்ந்துருக்கு. போய் சேர்ந்து வேண்டிய விளைவுகளை ஏற்படுத்தல. ரெண்டா பிரிச்சுப்போம். ஏன்னா இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா பயன்படுத்தாத நபர்களே கிடையாது. எல்லார் கையிலையும் மொபைல் இருக்கு, கஷ்டப்பட்டவங்க கையில் கூட மொபைல் இருக்கு. நம்ம ஏகப்பட்ட வீடியோஸ் பாக்குறோம். எல்லாருமே கண்டென்ட் கிரியேட்டர் ஆயிட்டாங்க. வயலுக்கு போனா கூட நாத்து நட்டா கூட அதை எடுத்து வீடியோ போட்டு அவங்க ஃபேமஸ் ஆகி அதெல்லாம் நான் தொடர்ந்து ரசிச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு கிராமத்துல இருந்து இந்தியா முழுக்க இருந்து வந்துட்டு இருக்கு. அதனால இந்த விஷயம் போய் சேரலைங்கிறத நான் அடிப்படையிலே நிராகரிக்கிறேன். கண்டிப்பா போய் சேர்ந்திருக்கு, எல்லாருக்கும் விஷயம் தெரியும். ஆனா இது ஏன் வந்து பெரிய விளைவை ஏற்படுத்தலன்னு கேட்டா அதேதான், நமக்கு ரோஷம் இல்லை, இந்துக்களுக்கு ரோஷம் இல்லை. நமக்கு நான் சொல்றது இந்த விஷயத்துல நான் இந்துவா என்ன உணர்றேன். கண்டிப்பா சைவம் வைணவுக்கு சைவத்துக்கும் வைணவத்துக்கும் இப்படி ஒரு இழிநிலை, ஒரு இழி பேச்ச கேட்டுட்டு இருக்க வேண்டிய தலையெழுத்து இருக்கின்ற வருத்தம் எனக்கு இருக்கு. இந்த வருத்தம் எல்லாருக்கும் ஏன் இல்லைன்னு கேட்டீங்கன்னா நமக்குள்ள அந்த உணர்வு இல்லை, ஒற்றுமை இல்லை. அப்படி இல்லாத இருக்க போய்தான் இவங்க என்னவா பேசுறாங்க. இப்படி ஒவ்வொரு பேச்சும் நாளைக்கு அவங்களுக்கு ஒவ்வொரு ஓட்டு இழப்பை ஏற்படுத்துமானால் அவங்க இப்படி பேசுவாங்களா? ஏன் கிறிஸ்டியன் முஸ்லிம்ஸை பேச ஏன் பயப்படுறாங்க? ஓட்டுக்காகவும் பயப்படுறாங்க, அவங்க என்ன வேணா செய்வாங்கன்றதுக்காக பயப்படுறாங்க. இந்த ரெண்டுமே நம்மகிட்ட இல்ல. சட்டத்தை மீறி இந்துக்கள் செய்யக்கூடாதுன்னு தான் நான் நம்புறேன். என்னைக்குமே சட்டத்தை மீறி செயல்படக்கூடாது, அதுல நான் மாற்று கருத்தே கிடையாது. ஆனா ஒரு ஓட்டுன்ற ஆயுதம் நம்ம இருக்கும்போது சட்டத்துக்கு உட்பட்டு கூட இவங்களை நம்மளால ஒண்ணும் செய்ய முடியலையே. அதனாலதான் இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அதுதான் காரணம். அப்புறம் நீங்க எல்லாருமே பேசினாங்க. இதுல எனக்கு ஒரு கேள்வி, அரசியல் ரீதியா கேட்கிறேன் அந்த கேள்வி. அதாவது எப்படின்னா,
இது மாதிரியான இந்து மதத்தை இழிவுபடுத்தி, இப்போ ஒரு நீட்டு பிரச்சனையோ அல்லது ஒரு பரந்தூர் விமான நிலையம், எந்த பிரச்சனையா இருக்கட்டுமே, பொது பிரச்சனைகளா இருக்கட்டும், இல்லாட்டி இந்த மாதிரி தலைவர்கள் பேசுறதா இருக்கட்டுமே, இந்த மாதிரி மத உணர்வுகளை புண்படுத்தி பேசும்போது பாஜக எப்பவுமே எதிர்ப்பு தெரிவிக்குது. இப்ப 2 நாள் அவங்க அரசியல் கூட்டணி அது இதுங்கிறதுனால அவங்களும் பெருசா செஞ்சாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. ஆனா அதிமுக, நாம் தமிழர், பாட்டாளி கட்சி மத்த எல்லா விஷயத்துக்கும் பேசுவாங்க. இந்து மத உணர்வுகளை எழுதிப்படுத்தி பேசினா வாயை திறக்க மாட்டாங்க, அசால்ட்டா கடந்து போவாங்க. நாம் தமிழர் அப்போ ஒரு டயலாக் விட்டுட்டு அதோட நிப்பாட்டிக்கிறாப்ல. மற்ற எந்த கட்சிகளுமே இந்த மாதிரி திமுகவினரோ எந்த கட்சியினரோ இந்துக்களை இழிவுபடுத்தி பேசும்போது ஏன் குரல் கொடுக்க மாட்டாங்க? இந்து இயக்கங்களும் பாரதிய ஜனதா மட்டுமே குரல் கொடுக்கிற மாதிரியான ஒரு தன்மை இருக்க, ஏன் அது இல்ல? இந்து இயக்கங்கள், அதாவது இந்து இயக்கம்னா இன்னைக்கு பாரதிய ஜனதா மட்டும்தான், மத்த எல்லாமே ஒரு கிளை தான். ஆர்எஸ்எஸ் அமைப்பு வச்சுக்கிட்டு ஆர்எஸோட கிளை தான் பாஜக அப்படின்னு வச்சுக்கிட்டா ஆர்எஸ்எஸ் மட்டும்தான் குரல் கொடுக்குது. மத்தவங்க ஏன் குரல் கொடுக்கறது இல்லைன்னா ஒண்ணுதான், குரல் கொடுக்கறதன் மூலமா உங்களை கண்டிக்கிறது மூலமா உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது மற்ற கட்சிகளுக்கு. இதுவே நீங்க குரல் கொடுக்கலன்னா உங்களுக்கு ஓட்டு போயிடணும் கண்டிப்பாங்க. இப்படி யோசிச்சு பாருங்க. இப்போ சைவம் வைணவம் சொல்றதுக்கு பதிலா இந்து மதத்தை சேர்ந்த 2 முக்கியமான ஜாதிகளை சொல்லியிருந்தா சும்மா இருந்திருப்பாங்களா அந்த ஜாதிகள்? அந்த ஜாதி ஓட்டு போயிருந்து சொல்லி ஓடி வந்து மன்னிப்பு கேட்டிருப்பாங்க கட்சிகள். ஏன்னா ஜாதியினால நம்ம பிரிஞ்சு இருக்கிறோம். இந்து மதம் ஜாதியினால பிரிஞ்சு இருக்கிறதுனால ஜாதி ஓட்டு கிடைக்கணும் அப்படின்னா ஜாதிகளை பத்தி தப்பா பேசக்கூடாதுன்னு இருக்கிற பயம், இந்து மதத்தை தப்பா பேசினா இந்துக்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்ற பயத்தை தரல. அதனாலதான் அவங்க பேசுறாங்க. ஜாதி ரீதியா அவங்க வீட்டுக்குள்ள ஜாதி தான் இருக்குது, ஓகே. வெளியே வந்தா ஹிந்துன்ற உணர்வு இருக்கணும். அந்த ஹிந்துன்ற உணர்வு இருக்கா, நீ வேலை எடுத்துட்டு போ, கத்தி எடுத்துட்டு போ, மத்தவங்களுக்கு தப்புலாம் கிடையவே கிடையாது. தன்னை இஸ்லாமியன்னு நினைக்கக்கூடிய ஒருத்தருக்கு என்ன உரிமை இருக்கோ, தன்னை கிறிஸ்துவன்னு நினைக்கிறதுக்கு ஒருத்தருக்கு எத்தனை உரிமை இருக்கோ அதே உரிமை தன்னை இந்து நினைக்கிற ஒருத்தருக்கும் உணர்வு இருந்திருக்கணும். அது இல்லாததுதான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம். சீமான் வந்து ஒரு தேர்தல் முடிவுல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, போன தேர்தல் முடிவுல அவரு ஜெயிக்கல ஒரு சீட்டும். அப்ப அவர் வந்து கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் தொடர்ச்சியா திமுகவுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுறாங்கிற ஒரு வெறுப்புல அவர் என்ன பண்றாரு, அவங்க எல்லாம் சாத்தானின் குழந்தைகள் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரெசிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். அது 2 நாள் எல்லா மீடியாலையும் டிபேட் ஆச்சு. அவர் எப்படி கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் வந்து ஒரு சாத்தானின் குழந்தைகள் சொல்ல முடியும், சாத்தானின் பிள்ளைகள் ஆயிட்டாங்க அப்படிங்கிறத மீடியாக்கள், மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் பெரிய விவாதத்துள்ளாக்குனாங்க. ஆனா ஏன் திமுக பொன்முடி பேசுற விஷயங்களையோ, துரைமுருகன் மாதிரி ஆட்கள் வக்கரமா பேசுற விஷயங்களை எல்லாம் எந்த மீடியாவும் தமிழ்நாட்டுல வந்து அந்த அளவுக்கு எடுத்துட்டு பேசுறதுல? இன்னொரு விஷயம் கேட்டுட்டேன். இப்போ சிறுபான்மையினருக்கு ஒரு சின்ன தவறான பேசக்கூடாது, நம்மளுடைய கருத்து அதுதான், யார பத்தியுமே பேசக்கூடாது. தப்புதான். அது மாதிரி பேசினா எல்லாருமே நம்ம கண்டிக்க தயாரா இருக்கோம். ஆனா இவங்க ஏன் பெரும்பான்மையினரை, அதுவும் குறிப்பாக இந்து மதத்துல உள்ள சைவம் வைணவம் இந்த மாதிரி பேசும்போது எந்த கட்சிகளும் பெருசா அழுத்தம் கொடுக்கவும் மாட்டாங்க. அது ஒரு விவாத பொருளாவே அதுதான் சொன்னேன். ஓட்டு இருந்தாதான் உங்களுக்கு இதுவே 10 வருஷத்துல ஹிந்து எழுச்சி இருந்து இந்துக்களை திட்டினா ஓட்டு மாறணும். இந்த கட்சிகள் எல்லாம் அப்படியே மாறத்தான் போறாங்க, அதை நம்ம பார்க்கத்தான் போறோம். அது நடக்கிற வரைக்கும் இப்படித்தான் இருக்கும். ஆனா ஹிந்து இயக்கங்களுக்கு இல்லாம இந்த மற்ற மதங்களை சேர்ந்த அமைப்புகளுக்குள்ளேயே ஒற்றுமை வரணும். அவங்க எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமா இதை கண்டிக்கணும். ஜாதி அமைப்புகள், மத அமைப்புகள் எல்லாம் நமக்குள்ளேயே இங்க பிரிஞ்சு இருந்தாங்கன்னா நம்ம ஒற்றுமையா, அப்ப அவங்களுக்கு தெரியும்ல, நீ இன்னைக்கு ஹிந்து ரீதியான ஒரு ஒருங்கிணை போறதே கிடையாது. நாளைக்கு நான் வந்து ஒவ்வொரு ஜாதியா நான் உன்னை சமாளிச்சுக்கிறேன். ஒரு அகமுடையாரா அவனுக்கு ஒரு சலுகை கொடுத்துக்கிறேன், வன்னியரா ஒரு சலுகை கொடுத்துக்கிறேன், தேவரா ஒரு சலுகை கொடுத்துக்கிறேன், நீ வந்து பிள்ளை மாறாவணும், அப்படி உன்னை ஜாதி மூலமா நான் ஓட்டு வாங்கிக்கிறேன், அப்படி ஹிந்து ஒருங்கிணைப்பதெல்லாம் இப்படிதான் பேசிட்டே இருப்பாங்க. இதுக்கு நிறைய பேர் இன்னொரு விளக்கம் சொல்லுவாங்க, சும்மா வெளியே பேசுவாங்களே ஒழிய அப்படின்னா, வெளியே பேசுறது முக்கியம் தான், நீ வெளியே பேசுவாங்களே ஒழியன்னு தாண்டிலாம் போக முடியாது. அப்புறம் நீங்க திரும்ப ஒண்ணு சொன்னீங்க, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னா, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வெற்றி கொண்டாடி இவங்க என்ன வேணா பேசிட்டு போட்டோம், அது முக்கியமே கிடையாது. அவங்க அப்படித்தான் பேசுவாங்க, அது நான் சரின்னு சொல்லல, அசிங்கம். ஆனா அதை தாண்டி முக்கியமான தலைவர்களே பேசுறாங்க. ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு, நான் ஒவ்வொன்றா பொறுமையா சொல்றேன், நீங்க கேட்டுட்டே வாங்க. நம்ம இதை சொல்றதுக்கு காரணம் இவங்க எவ்வளவு தூரம் பேசியிருக்காங்கன்றதுக்காக நான் சொல்றேன். நான் ஸ்லைடாவும் போட முடியுதான்னு பாக்குறேன். ஒரு நிமிஷம். இவ பாத்தீங்கன்னா, அதாவது அண்ணாதுரை பேசினதா ஒரு கட்டுரை விஜயபாரதத்தில் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. அவர் வந்து காந்தியை பத்தி சொல்லியிருக்கிறாரு. காந்தியார் மீராபாயுடனும் சுசிலாக்களுடனும் சத்காரியாதிகளிலே ஈடுபட்டு சரோஜினிகளின் பராமரிப்பில் பிர்லா மாளிகையில் இருந்தார். அரை நிர்வாண கோலம் கொண்டு ஆட்டுப்பால் அருந்தி அந்தராத்மாவுடன் அளவலாவ தொடங்கினாரோ என்று வர்ணனை செய்தவர் அண்ணாதுரை. இன்னொன்னு பாருங்க,
நேரு 1962 இலங்கைக்கு போறாரு. அப்ப வந்து சொல்றாரு, சினிமாவோ பண்டார நாயக்காவை சந்தித்து 1 மணி நேரம் விவாதித்த செய்தியை அண்ணாதுரை, நேருவோ மனைவியை இழந்தவர், சினிமாவோ கணவனை இழந்தவர், இருவரும் 1 மணி நேரம் தனிமையில் சந்தித்தார்கள். இப்படிலாம் பேசுறது. இதை வந்து அப்படியே ஒரு இடம் EVKS இளங்கோவன் சொல்லியிருந்தாரு. மோடியை பத்தியும் ஜெயலலிதா பத்தியும் சொல்லியிருந்தாரு நினைக்கிறேன். இப்படி அவங்க அண்ணாதுரையில ஆரம்பிச்சு அப்புறம் ஈவேரா அவர் ஒவ்வொரு பேச்சிலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப இயல்பா ஒரு வார்த்தையை அடிக்கடி குச்சிக்காரின்னு பயன்படுத்துவாரு. சொல்லவே தப்பான வார்த்தை அது. மாதிரி இன்னொரு வார்த்தை தேல தொடங்கக்கூடிய வார்த்தை, அதையும் அவர் அடிக்கடி பயன்படுத்துவார். இப்படித்தான் வந்து இவங்க பெண்களை வந்து தொடர்ந்து எப்படி வந்து தன் வார்த்தைகளை சிதைக்க வந்து சிதைச்சுட்டே இருந்திருக்காங்க. அதோட பரிணாம வளர்ச்சி தான் இங்க வந்து நிக்குது. அந்த அப்படி இப்ப இது முக்கியமா ஏன் சொல்ல வேண்டியிருக்குன்னா, நாளைக்கு பெண்களுக்கு எதிராக ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா இவங்க வந்து முதல்ல வந்து நிற்கக்கூடிய கட்சியா தன்னை சொல்லிக்குவாங்க. என்னமோ பாஜக மற்ற கட்சிகள் எல்லாம் அடிப்படைவாத கட்சிகள் மாதிரியும் பெண்ணுரிமையை பின்னாடி இருக்கக்கூடிய கட்சிகள் மாதிரியும் இவங்கதான் என்னமோ நாளைக்கு பெண்களே காப்பாற்றப்படுற கட்சி மாதிரியும் பேசுவாங்க. ஆனா உண்மை அது இல்ல. உண்மையில உள்ள வந்து இவங்களுக்குள்ள இருக்கிறது என்னமேன்னு கேட்டீங்கன்னா, எப்போதுமே எந்த ஒரு விஷயத்தையும் வக்ரம், பெண்களை வந்து வக்கரப்படுத்தி சொல்றது, பாடி ஷேமிங் பண்றது, அல்லது பெண்களோட ஒரு உடலுறவு சார்ந்த பிரச்சனையை தொடர்புபடுத்தி பேசுறது. இது வந்து இவங்களுக்கு வந்து இவங்க இதுலயே ஊறி போனது. உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடியை பத்தி சொல்றாரு. அதாவது ஒரு பிரச்சாரத்தை சொல்றாரு, கால்ல விழுந்தவர்னு சொல்லி நிப்பாட்டி இருந்திருக்கலாம், கால்களுக்கு இடையிலேயே பூந்து போறாரோ அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வரி அவர் சொல்லியிருந்தாரு. அப்ப அது ஆபாச பேச்சு அப்படிங்கிறாரு. ஆமா, அது வந்து ஆபாச பேச்சுன்னு சொல்லி அப்ப எல்லாரும் அதை கண்டிச்சு இவர் அதுக்கு அடுத்த நாள் போட்டோவோட வர்றாரு. அடுத்த 2 நாள் கழிச்சு அதே தேர்தல் பிரச்சாரத்துல, நான் என்ன தப்பா சொல்லிட்டேன், பெண்களுக்கு எதிராக நான் பேசல, இந்த போட்டோவை தான் சொன்னேன்ற மாதிரி சொல்றாரு. அப்புறம் அவர் மேல ஒரு அதிமுகவை சேர்ந்த யாரோ ஒருத்தங்க கேஸ் ஃபைல் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், இவர் வந்து தப்பா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஒரு மன்னிப்பும் கேட்டாருன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு வெப்சைட்ல படிச்சேன், இதெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க அடிக்கடி ஒண்ணு சொல்லுவாங்க, அண்ணாதுரை வந்து சொன்னாரு, அவள் வந்து பானுமதி பத்தி சொல்லும் பொழுது, நடிகை பானுமதி பத்தி சொல்லும் பொழுது, அவள் படிதாண்டா பத்தினியும் இல்லை, நான் முற்றும் திறந்த முடிவும் இல்லை. இதெல்லாம் நீங்க பொது வழியில பேச வேண்டிய அவசியமே கிடையாது. படிதாண்டா பத்தினியா இருக்கணுமா, வீட்டுக்குள்ள பத்தினியா இருக்கணுமான்னு முடிவு பண்ண வேண்டியது ஒரு பெண்ணோட சுதந்திரம். அது வந்து உங்களை ஹராஸ் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு அது தேவையில்லாத விஷயம். இவர் சொல்றாரு. அது இன்னொரு வரி, அதாவது கரெக்டா எனக்கு ஞாபகம் வரல, தபால் என்ன சொல்றது, போஸ்ட் ஆபீஸ்ல வச்சிருக்கிற பொதுவான மைக்கூடு மாதிரி எல்லாரையும் மாதிரி நானும் பயன்படுத்தி கொண்டேன்னு அவர் சொன்னதா சொல்றாங்க. இதுக்கு வந்து ஆதாரம் இருக்கா என்னன்னு, ஆனா அண்ணாதுரை பானுமதி பத்தி, பானுமதியை பத்தி அண்ணாதுரை தான் டீசென்ட் ஆனவர்னு இவங்க முன்வைக்கிறோம். அவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி என்ன காரணம், இவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறது. தொடர்ந்து இவங்களோட வளர்ச்சியே பாத்தீங்கன்னா, அந்த பெண்களை எப்படிலாம் பேசுறது, என்னெல்லாம் பண்றது, எவ்வளவு அசிங்கமா பேசுறது, இப்படிதான். இது வந்து இதை வந்து நம்ம எந்த வகையும் பெண்ணியம்ங்கிற பேர்ல ஈவேரா எப்படி சொல்றாரு, உன் புருஷன் 2 ஒய்ஃப் வச்சுக்கிட்டா நீ 3 கணவனோட போய்க்கோ, எதுக்கு ஒரு கல்யாண வாழ்க்கை, என்ஜாய்மெண்ட் வித்அவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆமா, இல்ல இப்ப ஜெயலலிதாவுக்கு நடந்தது பாருங்க, இதை விட பெருங்கொடுமை. என்னெல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் அது ஆதாரம் இருக்கா இல்லையாங்கிறதால என்னால சொல்ல முடியல. ஆனா நிறைய பேர் அதை பத்தி எழுதி இருக்கிறாங்க. எத்தனை நகைக்குறிகளும் எத்தனை பற்குறிகளும் இருந்தனன்னு சொன்னாங்களாம். அவங்க இந்த சேலையை இழுத்து பிரச்சனை பண்ணப்போ, அது யார் சொன்னதுங்கிறது நமக்கு தெரியாதுன்றதுனால அதை பத்தி சொல்ல வேண்டாம். தேடி பாத்தீங்கன்னா நெட்லயே கிடக்கும். அப்புறம் கணக்கு கேட்டார் எம்ஜிஆர். அப்ப சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரிடம் கேட்கிறாய் கணக்கு, யாரை பார்த்து கேட்கிறாய், கோயில் தாதாவிடமும் சரோஜா தேவிடம் மஞ்சுளாவிடமும் கணக்கு கேள் என்கிறார். அப்புறம் ஜெயலலிதா ஒரு கட்டத்துல வந்து அன்பழகனை ஏதோ ஒரு இடத்துல உதவி பேராசிரியர்னு சொல்லிட்டாங்க. இவர் பேராசிரியர் கிடையாது, உதவி பேராசிரியர் தான் சொன்னாங்க. அதுக்கு அவர் பதில் எப்படி இருக்கு பாருங்க, எனக்காவது நான் முன்னாடி செஞ்ச தொழில் தெரியும், உனக்கு நீ செஞ்ச தொழில் தெரியுமான்னு கேட்டதா அவர் சொன்னதா அந்த கட்டுரையில இருக்கு, விஜயபாரதம் கட்டுரை இருக்கு, இன்னும் சில வலைத்தளங்கள்லயும் இருக்கு. இதுதான் இவங்களோட வரலாறு. இதுதான் இவங்க வந்து இப்படிதான் இவங்களுக்கு பேச தெரியும். நம்ம வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, வெற்றி கொண்டான், இவங்களெல்லாம் நம்ம போக வேண்டியதே கிடையாது. சரிங்களா? விட இப்ப கொஞ்சம் அடக்கி வாசிக்காங்கன்னு பாக்குறீங்களா, இல்லாட்டி இல்ல அது தண்ணியும் அழியாம வந்துருது. இல்ல அது உண்மைதான். முன்னாடியை விட இப்ப ரொம்ப இவங்க அது மாறி இருக்குங்கிறது உண்மைதான். அதுல நம்ம மறுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. முன்னாடி இருந்தோட மாறி இருக்கு. முன்னாடி இருக்கிறதுக்கு நீ முன்னாடின்னு கேட்டதுனால சொல்றேன். 2003 வாக்குல அது வந்து துக்ளக்ல வந்த கட்டுரை. அதை நான் டைப் பண்ணி அப்ப அந்த குரூப்ல போட்டிருந்தேன், மரத்தடி யாவு குரூப்ல நான் போட்டிருந்தேன். அந்த கட்டுரை என்னோட வலைத்தளத்திலையும் என்னோட பேஸ்புக்லயும் இருக்கு. அப்ப வந்து ஒரு கட்சி மாநாடு வந்து நடக்குது. அப்ப வந்து அந்த மாநாடுல எல்லாருமே இருக்கிறாங்க. யாருன்னு சரியா ஞாபகம் இல்லை. ஆனா கருணாநிதி, தயாளு அம்மாள், கனிமொழி, ஸ்டாலின் எல்லாருமே அந்த மேடையில இருக்கிறாங்க. அப்ப வந்து பேசினவங்க, அதாவது அதை வாயை வெளியே சொல்லவே முடியாது, ரொம்ப அசிங்கமா என்னெல்லாம் ஜெயலலிதாவை சொல்ல முடியுமோ
அதாவது ரொம்ப அதுல சொல்ல முடிஞ்சதுல ஒரு நாசூக்கா சொல்லணும்னா அதை சொல்லக்கூட முடியலன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவு அசிங்கம். அது இப்ப பருதி இளம்பொழுதி, சரி பருதி இளம்பொழுதி பேசுறாரு, அம்மாவோட கதவு திறந்திருக்கு எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டவன் காளிமுத்துவ சொல்றாரு, அப்பெல்லாம் அதை போய் படுத்துக்கிட்டான். இப்படிதான் இவங்களோட கண்ணியம். சரிங்களா? அப்ப வந்து ஒரு நாடகம் நடத்துறாங்க, ஏதோ போண்டியும் ஆண்டியுமோ ஏதோ சம்திங் ஒரு டிராமா. அந்த டிராமால அவங்க பயன்படுத்தின அத்தனை வார்த்தைகளும் இரட்டை அர்த்தம். இரட்டை அர்த்தம் கிடையாது, ஒரே அர்த்தம். ஜெயலலிதாவை கேவலப்படுத்துறது. என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றது தயவு செய்து அந்த வலைத்தளத்துல தேடி படிங்க. இதுதான் இவங்களோட கலாச்சாரம். இதை சொல்லிட்டு ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு நிப்பாட்டக்கூடாது. இவங்க இருக்கிறதுனால அதிமுக ரொம்ப புனிதமானு கேட்டா கிடையாது. ஏன்னா 2003 அந்த கட்டுரை வந்த மறுவாரம் அதிமுக தரப்புல நடந்த கட்டுரை எடுத்து போட்டிருந்தாங்க. அவங்களும் இதே மாதிரி இந்த அளவுக்கு இணையா அசிங்கமா தான் பேசியிருந்தாங்க. ஆனால் எப்போதுமே ஒரு வச்சு பேசியிருந்தாங்க, பெருசா போட்டாங்க. ஆமா, அப்ப வந்து ஆராசாலா இல்ல ஆராசா கனிமொழியா இருந்தா அப்ப அந்த சமயத்து 2003 2007 இல்ல, அவங்களும் சளைச்சவங்க கிடையாது. ஆனாலும் இதுல பிஹெச்டி பண்ணது வந்து திக பிளஸ் திமுக காரங்க தான், இவங்க தான். இதை வந்து நம்ம எந்த வகையிலும் நம்ம வந்து அனுமதிக்கவே கூடாது. ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு பாஜகவிலையுமே ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்ல இது நடந்துட்டு இருக்கலாம், நமக்கு தெரியாது. சரிங்களா? நம்ம அதையும் சேர்ந்து கண்டிக்கிறோம். அப்புறம் நிதிஷ்குமார் வந்து ரொம்ப அசிங்கமா ஒண்ணு பேசினாரு. அதாவது படிப்பறிவு இல்லாதவன் எப்படி குழந்தை பெற்றுப்பான்றத வந்து ஒரு மேடையில பேசினாரு. அன்னைக்கு வந்து நிதிஷ்குமார் பாஜகவுக்கு எதிராக இருந்தாருன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு பாஜக கண்டிச்சாங்க. இன்னைக்கு நிதிஷ்குமார் பாஜகவோட கூட்டணி தான் இருக்கிறாரு. நம்ம அதையும் ஏத்துக்கல. நம்ம அதை பத்தி பேசுறத விட ஏன் இதை பத்தி கூட பேசுறோம்னா ஒரே காரணம் தான், இது தமிழ்நாட்டுல நம்ம டெய்லி இவங்க என்ன பண்றாங்கன்றத பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த அசிங்கத்தை நம்மளால தாங்கிக்க முடியல, அதனால பேசுறோம். எந்த கட்சி செஞ்சாலும், பாஜக உட்பட எந்த கட்சி செஞ்சாலும் அது ரொம்ப அசிங்கமான விஷயம்தான். இதுதான் நம்ம ரொம்ப முக்கியமான பொதுவெளியில் இது மாதிரி யாருமே பேசக்கூடாதுங்கிறது நம்முடைய கருத்து. கண்டிப்பா. அதுல இந்த விஷயத்துல யாருமே பேசக்கூடாது. ஆமா, இந்த விஷயத்துல ரெண்டு விஷயத்த பார்க்கணும். ஒண்ணு, சைவ வைணவம் பத்தி இவங்க கண்டுக்காம போற ஒரு நடுநிலைமை இன்மையை சுட்டி காட்ட வேண்டிய கட்டாயம் நமக்கு நிச்சயம் இருக்கு. பாலியல் தொழிலாளியை பத்தி அசிங்கமா பேசுறத மட்டும் சொல்லிட்டு போயிட்டு சைவ வைணவம் பத்தி பேசாம நழுவி போற கட்சிகளை நம்ம ஏத்துக்கவே முடியாது. ரெண்டுமே தப்புன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் நம்ம சொல்ல விரும்புறது. ரொம்ப நன்றி விஜய். இந்த விரிவாக நிறைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.